சக்தி விகடன் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்லை கிளிக் பண்ணுங்க. சக்தி விகடன் வாசகர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கடக லக்னத்தில் பிறந்த நீங்கள் என்ன மாதிரியான கேரக்டரில் இருப்பீங்க, வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வுகள் ஓரளவுக்கு நடக்கும் அப்படின்னு பொதுவாக பார்க்க இருக்கிறோம். அப்படி பார்க்கின்ற பொழுது வானமண்டலத்திலே உங்களுடைய கடக லக்னம் 4வது லக்னமாக வருது. இந்த லக்னத்தினுடைய அதிபதின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன். சந்திரன் அப்படின்னாலே அவர் வளரும் தேயும். ஆக நமக்கெல்லாம் தெரியும் சந்திரன் 15 நாளைக்கு வளருவார், 15 நாளைக்கு தேய்வாருன்னு. அதே சமயத்தில் சந்திரன்னா தாய். ஆக நீங்கள் பிறக்கும் பொழுதே அம்மாவோடு அன்பும் பற்றும் பாசத்தோடு தான் நீங்கள் பிறப்பீங்க. அதோட சந்திரன் மனோகாரகன்னு சொல்லுவோம். மனதுக்கும் எண்ணத்துக்கும் சிந்தனைக்கும் உடையவர். அவருடைய லக்னத்தில் பிறந்திருக்கிறதுனால எப்பயுமே உங்களுக்கு ஒரு ஃபேவரிங் மைண்டு இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு சிந்தனை, ஒரு செயல், அதன் காரணமாக ஒரு முடிவு, இப்படி மாறிக்கிட்டே இருப்பீங்க. உங்களுடைய கடக லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியாக பார்த்தீங்கன்னா சூரியன். 2ஆம் இடம் என்பது பேச்சு, படிப்பு, உங்களுடைய சாப்பாடு, இது எல்லாமே ஜாதகத்தில் 2ஆம் இடம் தான். அப்படிப்பட்ட 2ஆம் இடத்துல சூரியன் இருப்பது பேச்சை ரொம்ப குறைக்கணும். சூரியன்னா நமக்கெல்லாம் தெரியும் நெருப்பு கிரகம்னு. நீங்கள் கேஷுவலாக சொன்னால் கூட அது மற்றவங்களுக்கு குற்றமாக தெரியும். ஆக பெரும்பாலும் நீங்கள் பேச்சை குறைச்சாலே வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அதே சமயத்தில் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும் சூரியனுடையது. அதே சமயத்தில் விரும்பியதை சாப்பிட உங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. உங்களுடைய லக்னத்துக்கு 3ஆம் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா புதன் ஆதிபத்தியம். புதன்னாலே முயற்சி, வெற்றி, புதிய புதிய விஷயங்களை கற்பது, சுய கட்டுப்பாடு, இதெல்லாமே உண்டு. ஆக உங்களுடைய லக்னத்துக்கு 3ஆம் அதிபதியாக புதன் வர்றது சகோதர சகோதரிகளால் நன்மை. உங்களால் அவங்களுக்கு நன்மை, அவங்களால் உங்களுக்கு நன்மை. எப்பயுமே எதையா படிச்சுட்டு இருக்கிறது, எழுதிட்டு இருக்கிறது, லேர்னிங் பண்ணிகிட்டு இருக்கிறது, இது உங்களுடைய இயற்கையான சுபாவம். படிக்கிறது மட்டுமல்ல, அதை மற்றவங்களுக்கு சொல்கிறது, அதில் ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆர்வம், இது அத்தனையுமே உங்களுக்கு உண்டு. புதன் தான் புத்திக்கு, வித்தைக்கு, ஞானத்துக்கெல்லாம். எப்படி கேது பகவான் ஞானமோ அதே மாதிரி புத பகவானும் ஞானம். உங்களுடைய ஞானத்தை மற்றவரோடு பகிர்ந்து கொள்வதிலே உங்களுக்கு அலாதி பிரியம், ஆனந்தம். உங்களுடைய லக்னத்திற்கு 4ஆம் அதிபதியாக சுக்கிரன் வர்றாரு. சுக்கிரன்னா வண்டி வாகனங்களுக்கு அதிபதி. நல்ல வசதியான வீடு, வசதி வாய்ப்புள்ள வாழ்க்கை, இது அத்தனைக்குமே அவர் தான். அவரே உங்களுக்கு 4ஆம் அதிபதியாக வர்றது ரொம்ப விசேஷம். அது மட்டும் இல்லை, இயற்கையாகவே நீங்கள் நல்ல ஒரு ராயலாக வாழணும், லக்ஸுரியாக இருக்கணும், ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வாழணும்னு உங்களை அறியாத ஒரு எண்ணத்தை தோற்றுவிக்கக்கூடியவர் சுக்கிரன் அங்கே 4ஆம் அதிபதியாக இருக்கார். அது மட்டும் இல்லை, 4ஆம் இடம் கல்வி, எஜுகேஷன், அதுவும் உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களுடைய லக்னத்திற்கு 5ஆம் அதிபதியாக செவ்வாய் பகவான். 5ஆம் இடம் உங்களுடைய குழந்தை. ஆக உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு சகாயம், ஆதாயம். அது மட்டுமல்ல, சொசைட்டி, சமுதாயத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பெயர்புகள், அந்தஸ்து. எப்பயுமே சமுதாயத்தில் உங்களுக்குன்னு ஒரு தனித்துவத்தை நீங்கள் உருவாக்கி கொள்வீர்கள். உங்களுக்கான ஒரு தலைமை, உங்களுக்கான ஒரு கூட்டம், உங்களுக்கான ஒரு மக்கள், இப்படியாக நீங்கள் உருவாக்குறதில் ரொம்ப ஆர்வமாகவும் விவேகமாகவும் செயல்படுவீங்க. அது மட்டும் இல்லை, செவ்வாய் இருக்கிறனால ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஒரு சிலர் இருப்பீங்க. என்டர்டெயின்மெண்ட்டும் ஜாஸ்தி இருக்கும். உங்களுடைய லக்னத்திற்கு 6ஆம் அதிபதியாக குரு பகவான் இருக்கார். 6ஆம் இடம் சர்வீஸ் ஸ்தானம். அது மட்டுமல்ல, வெற்றி ஸ்தானம், கடன் ஸ்தானம், நோய் ஸ்தானம். ஆக 6ஆம் இடத்துல குரு இருக்கிறது, வேலையும் எதிர்பார்த்த வேலை கிடைக்கும், கடனும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதே சமயத்தில் எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஆற்றலும் உங்களுக்கு இயற்கையாகவே அமைஞ்சிருக்கும். 6 நோய். குரு பகவான் நோயை கொடுக்கக்கூடியவர். அதுவும் உங்களுக்கு அக்ரவேட் ஆகிக்கிட்டே இருக்கும். உங்களுடைய லக்னத்திற்கு 7ஆம் அதிபதியாக சனி பகவான் வர்றாரு. காலம் தாழ்ந்த திருமணம் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். இளமையில் திருமணத்தை காட்டும் லேட்டாக திருமணம் பண்ணுறது, ஒரு சிலருக்கு லவ் அஃபேர்ஸ்க்கான வாய்ப்பு
அல்லது காதல் திருமணத்திற்கான வாய்ப்பு, அல்லது திருமணத்திற்கு முன்னோ பெண்ணும் பையனும் பார்த்து பழகி அல்லது நன்கு அறிமுகமானவர்களாக இருப்பதற்கான சந்தர்ப்பங்கள்லாம் உங்களுக்கு உண்டு. சொந்த தொழில் உங்களுக்கு சுமாராக தான் இருக்கும். 7ஆம் இடம் என்பது நீங்கள் சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்போடய பண்ணுறது. உங்களுடைய லக்னத்துக்கு 8ஆம் அதிபதியாகவும் சனி வர்றார். சனி ஆயுள் காரகன், சனி நோய் காரகன். சனி தான் கடனுக்கான ஒரு கிரகத்தில் சனி முக்கியமானவர். அப்படிப்பட்ட சனி பகவான் உங்களுடைய 8ஆம் இடத்துக்கு வர்றது ஒரு பக்கம் உங்களுக்கு ஆயுள் தீர்க்கம், இன்னொரு பக்கம் ஆயுளில் பிரச்சனை, இன்னொரு பக்கம் கடன். கடன் உங்களுக்கு கூடுச்சுன்னா ஆயுளை பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டியதில்லை. கடன் இல்லைன்னா அடிக்கடி உடல் ஆரோக்கியம் பாதிப்பு, கிரானிக் டிசீஸ், தீர்க்க முடியாத வியாதிகள், அதனால் நமக்கு அவஸ்தைகள் இது உண்டு. உங்களுடைய லக்னத்திற்கு 9ஆம் அதிபதியாக குரு வர்றார். 9ஆம் இடம் தெய்வ அனுகூலம், அப்பா மேலே பிரியமாக இருக்கிறது, அப்ராடுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஒரு சில ஹையர் ஸ்டடி பண்ணுவீங்க, ஹையர் எஜுகேஷனுக்காக வெளிநாடு போவதற்கான சந்தர்ப்பம், அல்லது இடமாறு ஊர் விட்டு ஊர் போய் ஹையர் எஜுகேஷன் பண்ணுவதற்கான சந்தர்ப்பங்கள், இது அத்தனையுமே அமையும். எல்லாத்துக்கும் மேலே குரு 9ஆம் அதிபதியாக வரல, ஆன்மீகமான விஷயங்களில் மன ஈடுபாடு, தெய்வ நம்பிக்கை, ஆச்சார அனுஷ்டானங்களில் ஈடுபாடு, எந்த மதமாக இருந்தாலும் அந்த மதத்தின் மேல் ஒரு பற்று, பெரியவங்களை மதிக்கக்கூடிய ஒரு தன்மை, இது அத்தனையும் உங்களுக்கு இயற்கையாகவே அமையும். உங்களுடைய கடகலக்கணத்துக்கு 10ஆம் அதிபதியாக செவ்வாய் வர்றாரு. செவ்வாய் தான் அரசு வேலைக்கான கிரகம். உயர் பதவியில் நீங்கள் ஒரு சிலர் அமர்வாங்க. ஒரு சிலருக்கு அரசாங்கத்தில், குறிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நல்ல பெயர் புகழ் உண்டு, அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நல்ல வேலை. எந்த வேலையை பார்த்தாலும் அந்த வேலையில் உங்களுக்கு ஒரு அந்தஸ்து, கௌரவம், புகழ், 10 பேர் மதிக்கக்கூடிய ஒரு தன்மை, இது எல்லாமே உண்டு. உங்களுடைய கடகராசிக்கு 11ஆம் அதிபதியாக சுக்கிரன் வர்றார். 11ஆம் இடம் தான் நம்முடைய விருப்பம், ஆசைகள், அபிலாசைகள் பூர்த்தியாகுது. அவர் 11ஆம் இடமாக வர்றது ரொம்ப விசேஷம். நான் முதலே சொன்னது மாதிரி எல்லாம் ராயலாக லக்ஸுரியாக வாழ்க்கையை அனுபவிப்பதற்கான சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள்லாம் இயற்கையாகவே உங்களுக்கு அமையும். அது மட்டும் இல்லை, சுக்கிரன் வர்றது அத்தனை விதமான மகிழ்ச்சிகரமான விஷயங்களும் கொஞ்சம் லேட்டானால் கூட அவர் கொடுக்க உங்களுக்கு தயங்க மாட்டார். இந்த கடகலக்கணத்துக்கு மிகப்பெரிய ஒரு யோகமே சுக்கிரன். ஜோட சாஸ்திரத்தில் அவர் பாதகாதிபதியாக இருந்தால் கூட உங்களுடைய மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது. உங்களுடைய லக்னத்துக்கு 12ஆம் அதிபதியாக புதன் வர்றார். புதன் தான் வெளிநாட்டுக்குரிய கிரகம், நோய்க்கான கிரகம், விரயத்துக்கான கிரகமாக உங்களுக்கு அவர் இயற்கையாகவே அமைஞ்சிருக்காரு. இந்த கடக லக்னத்தில் பிறந்தவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இது மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு 3ஆம் இடம்னா நான் முதலே சொன்ன மாதிரி சகோதர சகோதரிகள் தான் உங்களுக்கு செய்யணும், அல்லது நெய்பர் ஹவுஸ் பக்கத்து வீடுகளுக்கு உதவி பண்ணணும். அப்படி இல்லைன்னா இன்லாஸ், நம்ம நெருங்கிய உறவினர்களுக்காக நாம் நிறைய செலவு பண்ணோம்னா தேவையற்ற விரயங்கள், அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், சில பேருக்கு லாங் டிசீஸ், அதன் காரணமாக வைத்திய செலவுகள், இதெல்லாமே குறையும். புதன் தான் நோய்க்கான கிரகம், சனியோடு மாதிரி அவரும் ஒரு நோய்க்கான கிரகம். இந்த நோயினுடைய தன்மையிலிருந்தெல்லாம் விடுபடுவதற்கான ஒரு வாய்ப்பு, இது அத்தனையுமே உங்களுக்கு உண்டு. மொத்தத்தில் கடகம் என்றாலே சந்திரன். சந்திரன் எப்படி வளரும் தெரியுதோ அது மாதிரி மேலே டாப்லையும் போய் வளர வேண்டிய காலம், மேலேயும் கீழேயுமான ஒரு வாழ்க்கை ஒரு சிலருக்கு இருந்தால் கூட உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகமும் உங்களுக்கு சேர்ந்து வேலை செய்யும் பொழுது வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கான நிறைய வாய்ப்புகளை உங்களுடைய லக்னநாதனான சந்திர பகவான் உங்களுக்கு கொடுப்பார். நன்றி, வணக்கம்.